நண்பர்களே, குரல் ஹேம்லதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 19. ஆடியோ நாவல் குடும்ப கதை. பெற்றோர் பாசமே தெரியாத வளர்ந்த பிருந்தாவுக்கு இப்போ பெற்றோருக்கிணையா மாமனாரும் மாமியாரும் அமைஞ்சது வரந்தான். கீர்த்திக்கு எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே அளவுக்கு அவளோட குடும்பத்துக்கும் இப்ப கஷ்டம்தான். இவளால கலகலப்பா இருந்த வீடு இனி எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு வருத்தப்படுறதும், இத்தனை நாளா பாசத்துல திளைச்ச குடும்பத்தை விட்டுட்டு போய் அந்த புது சொந்தத்தை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு தன் பிறந்த வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வரப்போற சராசரி பெண்களோட நிலைமை தான் இனி கீர்த்திக்கும் நடக்கும். இன்னைக்கு இந்த எபிசோட்ல இதெல்லாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். வாணி கீர்த்திக்கு தகுந்த மாதிரி நகைகளை எடுத்து காட்ட சொல்ல சேல்ஸ்மேன் நாகாசி செட்டுக்களை டேபிள் மீது எடுத்து வைக்க ஆரம்பித்தார். இங்க பாருமா, இதுல உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாரு என்று சொல்ல அதற்கு கீர்த்தி, இல்லத்த என்கிட்ட நாகாசி செட்டு இருக்கு என்றாள். ஓ, அப்ப நாகாசில நெக்லஸ் மாதிரி பாக்குறியா? என்கிட்ட அதுவும் இருக்கத்த என்று சொல்ல சிவன்யா, கீர்த்தி அப்ப நீ ஆற மாதிரியும் போட்டுக்கலாம், ஒட்டியான மாதிரியும் போட்டுக்கலாம்ல, அது மாதிரி பாக்குறியா? அதுவும் இருக்குக்கா என்றால் தயங்கப்படி. வாணி, அது நாங்கள் ஒவ்வொரு அக்ஷய திருதிக்கும் நகை வாங்குவோம். கீர்த்தி கிட்டவும் பிருந்தா கிட்டவும் கிட்டத்தட்ட ஆளுக்கு 100 பவுன் நகை இருக்கு. நாங்கள் அது எல்லாத்தையும் கீர்த்தி கல்யாணத்துக்கு வேண்டி வாங்கினது. கீர்த்தியோட அப்பாவுக்கு அவ கல்யாணத்தில் எல்லாமே தங்க நகை போடணும்னு ஆசை, அதுதான். ஆனால் நீங்கள் எல்லாமே எங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டீங்க என்று சொல்ல உடனே வாணி, அதனால என்ன, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறதையே கீர்த்திக்கு போட்டுக்கிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, நீங்கள் இன்னும் எந்த நகையும் வாங்கியிருக்க மாட்டீங்க, இனித்தான் புதுசாக வாங்கணும்னு என்று சொல்லி கொண்டு இருக்க முத்துக்குமார், நம்ம வேற ஏதாச்சும் கீர்த்திக்கு வாங்கலாம் என்று கூற அப்போது சேல்ஸ்மேன் கீர்த்தியிடம், மேடம் நீங்கள் ஏன் கோல்டில் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க மாதிரி டைமண்ட் செட் ட்ரை பண்ணக்கூடாது என்று கேட்க அப்போதுதான் வாணியும் சிவன்யாவும் கீர்த்தியின் கழுத்தில் இருந்த டைமண்ட் நெக்லஸை கவனித்தனர். இதுவும் நல்ல யோசனை தான். சிவன்யாவோட ரிசப்ஷனுக்கு வாங்கின மாதிரி ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிடலாம், என்ன வாணி என்று கேட்க, சரிங்க அப்படியே பண்ணிடலாம். இங்க பாருப்பா, நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல காட்டுங்க என்று சொல்ல சேல்ஸ்மேன் டைமண்ட் செட்டுக்களை எடுத்து குவிக்க கீர்த்தி அதிலிருந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் செட்டை செலக்ட் செய்தாள். இது உனக்கு பிடிச்சிருக்கா கீர்த்தி என்று வாணி கேட்க, பிடிச்சிருக்கத்த என்றாள் கீர்த்தி. சிறிது நேரத்தில் கீர்த்தி செலக்ட் செய்த நெக்லஸ் செட்டிற்கான பில்லை முத்துக்குமார் கட்டிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் என்றார். என்னமாமா வீட்டுக்கு வராம இப்படியே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல சரண், அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 2 நாள் தானே இருக்கு, கல்யாணத்துக்கு எப்படியும் 2 நாள்ல ரிசப்ஷனுக்கு வரத்தானே போறோம், மண்டபத்துல பாத்துக்கலாம். ஆமா சரண் அண்ணா, நாங்க இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். துருவ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல என்று சிவன்யாவும் சொல்ல சிறிது நேரத்தில் விஸ்வாவின் குடும்பம் கிளம்பி செல்ல அவர்களை வழி அனுப்பிவிட்டு அதன் பிறகு சரண் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். ராஜி வீட்டிற்கு வாசலுக்கும் நடந்து கொண்டிருக்க அப்போது கார் சப்தம் கேட்டதும் உள்ளே இருந்த ராஜி வெளியே ஓடி வந்தார். அக்கா பார்த்து, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? இல்ல, நீங்க விஸ்வாவும் கூட வந்திருக்கான்னு சொன்னீங்களா, அவன் ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணிடுவான்னு பயந்துட்டே இருந்தேன். அதான் உங்களை பார்த்ததும் ஒரு ஆர்வத்துல சரி சரி உள்ள வாங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன். ஆமா, துருவ் எங்க? உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டானா? அவன் மேல டெக்கரேஷன் பண்ற பக்கம் இருக்கான். அவனுக்கும் டெக்கரேஷன் ஆளுக்கு கொண்டு வந்த பூ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் என்று சொல்லி கொண்டிருக்க ராஜசேகர் துருவை தூக்கி கொண்டு வந்தார். என்ன ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது மாமா. எத்தனை பவுன் எடுத்தீங்க கீர்த்திக்கு? அண்ணா, நாங்க ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி வைர நெக்லஸ் வாங்கிட்டோம். சிவன்யாக்கு வாங்கினோம்ல, அது மாதிரியே. ஏன், என்ன ஆச்சு? முத்து முகூர்த்தத்துக்கு போட எதுவும் வாங்கலையா? மாமா, அது அவங்களே எல்லா நகையும் வச்சிருக்காங்க. கீர்த்தி கிட்ட எந்த நகையை காட்டினாலும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றா. இன்னைக்கு காலையில கூட ஒரு டைமண்ட் செட் தான் போட்டுட்டு வந்திருந்தா. எப்படியும் ஒரு 2 லட்சம் வரும். நாம நினைச்சதை விட அவங்க கீர்த்தி வீடு வசதி தான் போல என்று வாணி சொல்ல அதற்கு ராஜி, எனக்கு சரணை பார்க்கும் போதே தெரிஞ்சது ரொம்ப பொறுப்பான பையன்னு. பாருங்க தங்கச்சிக்கு வேண்டி எப்படி நகை சேர்த்து வச்சிருக்கான்னு. அக்கா தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, பிருந்தாவுக்கும் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு அக்ஷய திருதிக்கும் வாங்குவாங்களாம். அவங்க கிட்ட முகூர்த்தத்துக்கு போட நகை இருந்துச்சு, அதான் நாங்க 15 லட்சத்துக்கு டைமண்ட் செட் வாங்கிட்டோம். அதனால என்ன வாணி, ஒன்றும் தப்பில்ல. கீர்த்திக்கு தானே வாங்கியிருக்கீங்க, எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா பார்த்து தானே வாங்கினீங்க. ஆமாம்ப்பா, எல்லாமே அவளுக்கும் கூடவே விஸ்வா அண்ணாவுக்கும் பிடிச்சுதான் வாங்கினோம். என்ன சிவன்யா சொல்ற? ஆமாம்ப்பா, விஸ்வா அண்ணாவை தான் கீர்த்திக்கு புடவை செலக்ட் பண்ண வச்சேன். என்னால் நம்பவே முடியல அவனா இதுன்னு. இனி எல்லாமே அப்படித்தான். இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணி செலக்ட் பண்ண வச்சோம், இனி அவரே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு.
அவர் ஆரம்பிக்காட்டியும் கீர்த்தி ஆரம்பிக்க வச்சிருவா என்று சொல்ல அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஆமா, சந்துருவும் விஸ்வாவும் எங்க போனாங்க என்று ராஜி கேட்க, அதற்கு வாணி, அவங்க 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு நேரா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. ஓ, சரி சரி, எப்படியாச்சும் நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். வினிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுல்ல, அதெல்லாம் கீர்த்தியே செலக்ட் பண்ணிட்டா, இந்த கலர்ல இருக்கு என்று சொல்ல ராஜி அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். நாட்கள் அதன் போக்கில் வேகமாக சென்று கொண்டிருக்க, விடிந்தால் மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்று விஸ்வாவின் குடும்பம் பரபரப்பாக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, அவர்களின் வீட்டை ஜொலிக்க வைக்கும் நட்சத்திரம் தன் அறையில் சிறிது வெளிச்சம் கூட இல்லாமல் இருட்டில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவள் அறைக்கு வந்த சரண் லைட்டை போட்டு, என்னாச்சு கீர்த்தி, ஏன் லைட் கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவளின் அருகே வர, கீர்த்தியின் தலையணையை சொன்னது அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை. அப்போது பிருந்தா அவளுக்கு மருதாணியை எடுத்துக்கொண்டு வர, சரணும் கீர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்தவள், என்ன ஆச்சு, 2 பேரும் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க, ஏதோ தப்பா இருக்கே என்று சொல்லிக்கொண்டே அவர்களின் அருகில் வர, சரணின் கண்களும் கீர்த்தியின் கண்களும் கண்ணீரை சிந்திக்கொண்டு இருந்தது. பிருந்தா நிலையை சமாளிக்கும் பொருட்டு, அத்தை மாமா 2 பேர் ஓடிவாங்க, இங்க பாசமலர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு என்று சப்தம் போட, உடனே சரணும் கீர்த்தியும் அவளை துரத்த ஆரம்பித்தனர். அவர்கள் மூவரும் விளையாடுவதை பார்த்த மங்கை, ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்க முடியும், நாளைக்கு கீர்த்திக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு ஆகிரும்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி எங்க அம்மா வீட்டை மறந்து போனேனோ அதே மாதிரி கீர்த்தியும் மறந்து போய் அவங்க தான் தன்னோட குடும்பம்னு வாழ ஆரம்பிச்சிருவா, அப்படித்தானுங்க. பேசாம கீர்த்தியும் பையனா பிறந்திருந்தா நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பாள்ல என்று கூற, பிருந்தாவை துரத்தி கொண்டு ஓடிய கீர்த்தியின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து, நாளையிலிருந்து இந்த வீட்டில் அவளின் சிரிப்பொலி கேட்காது என்று நினைக்கும் போது துரைசாமியின் மனது கணக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலையில் விஸ்வாவின் குடும்பம் ஈரோட்டிலிருந்து கிளம்பி மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர். என்னங்க, கீர்த்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிக்குது என்றார் ராஜி. பண்ணிட்டேன் ராஜி, அவங்களும் கிளம்பிட்டாங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க, நீ போய் விஸ்வாவை சீக்கிரம் வர சொல்லு, வரவேற்புக்கு கொஞ்ச நேரம் நிற்கணும்ல என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்துவிட்டு, முத்துக்குமாரிடம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சான்னு பார்த்துட்டியா என்று கேட்டுக்கொண்டிருக்க, அப்போது விஸ்வா கோட் சூட்டுடன் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனின் கம்பீரத்தில் ராஜசேகர் தன்னையும் மறந்து தன் மகனை ரசிக்க ஆரம்பித்தார். அப்போது முத்துக்குமார், அண்ணா, விஸ்வாவை பார்க்கும்போது நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல என்று சொல்ல, ராஜசேகர் ஆமா என்பது போல தலையசைத்தார். என்னடா நீ மட்டும் வர, சந்துரு எங்க என்று முத்துக்குமார் கேட்க, அதற்கு விஸ்வா, சிவன்யா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான், இப்போ வந்துருவான் என்றான். சரி சரி, வந்து இங்கே நின்று வர்றவங்களை வாங்கன்னு கேளு என்றார் ராஜசேகர். எனக்கு அவங்க யாரையுமே தெரியாது, இதுக்கு தான் நாங்கள் விசேஷன்னு போகும்போது கூட வரணும்னு சொல்கிறது, எங்கள் பேச்சை கேட்டா தானே என்று திட்ட ஆரம்பிக்க, உடனே விஸ்வா, அப்பா போதும், இந்த வழியாக யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ அவங்களையெல்லாம் வாங்கன்னு கேட்டுக்கிறேன் என்று சொல்ல, ராஜசேகர் இந்த வீராப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நினைத்து கொண்டு, டேய் இவன் கூடவே நில்லு, நானும் ஒரு தடவை சமையல் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் என்று முத்துக்குமாரிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றார். முத்துக்குமார் சரணுக்கு ஃபோன் செய்து அவர்கள் மண்டபத்திற்கு பக்கத்தில் வந்து விடுவதை அறிந்து கொண்டு வாணியிடம், ஆராத்தி கலக்கி எடுத்துட்டு வா, கீர்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று சொல்ல, வாணியும் ராஜியும் தங்களின் சொந்தக்காரர்கள் சிலருடன் ஆராத்தியை கையில் வைத்துக்கொண்டு வெளியே வர, கீர்த்தி ஆரஞ்சு நிற புடவையில் மணப்பெண்ணுக்கான அலங்காரத்துடன் காரிலிருந்து கீழே இறங்கி வர, பிருந்தா ஒரு புறமும் வினோதினியும் சத்யாவும் மறுபுறம் நடந்து வர, இவர்களுக்கு இடையே கீர்த்தி தேவதை போல நடந்து வந்தாள். ஏற்கனவே அவளிடம் லேசாக சரண்டர் ஆகியிருந்த விஸ்வா இப்போது மொத்தமாக கவிழ்ந்தான். வினோதினி வரவேற்பில் நின்றிருந்த விஸ்வாவை பார்த்துவிட்டு, ஹே கீர்த்தி, கொஞ்சம் நிமிர்ந்துதான் பாரு, மாப்பிள்ள உன்னையே தான் பார்த்துட்டு இருக்காரு, வினோ கொஞ்சம் அமைதியா இருடி, எங்க அம்மா குனிஞ்சு தலை நிமிரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்ப மட்டும் நான் நிமிர்ந்து விஸ்வாவை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அட்வைஸ் மலையை பொழிய ஆரம்பிச்சிருவாங்க என்று சொல்லிக்கொண்டே நடந்து வர, வாணியும் ராஜியும் அவளுக்கு ஆரத்தியை எடுத்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், என்னம்மா சீதாராம் குடும்பத்தோட மருமகளை முகத்தை பார்க்கலான்னா காட்ட மாட்டேங்கிறாங்களே என்று சொல்ல, உடனே ராஜி கீர்த்தியிடம், கீர்த்தி கொஞ்சம் நிமிர்ந்து எல்லோரையும் பாருமா என்று சொல்ல, கீர்த்தி நிமிர்ந்து பார்க்க அவளின் கண் முன்னே விஸ்வா தன் கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தான்.
என்னக்கா, எங்க மருமகளை பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கா எங்க கீர்த்தி என்று வாணி கேட்க, அவளுக்கு என்ன ராஜகுமார் மாதிரி அம்புட்டு அழகா இருக்கா. இத்தனை வருஷமா நீங்க பொண்ணு தேடினதுக்கு பலனா கடவுள் மகாலட்சுமி மாதிரி பொண்ணத்தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு என்று மற்றொருவர் சொல்ல, ராஜியும் வாணியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்போது சிவன்யா, இப்படி வாசல்லையே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள கீர்த்திக்கு மேக்கப் போட ரெடியா இருக்காங்க, உள்ள கூட்டிட்டு வாங்க என்று சொல்ல, அனைவரும் கீர்த்தியை மணமகள் அறைக்கு அழைத்து சென்றனர். விஸ்வா கீர்த்தி சென்றதையே பார்த்து கொண்டிருக்க, அவனின் பின்னால் நின்று கொண்டிருந்த சந்துரு, கீர்த்தி போய் அரை மணி நேரம் ஆச்சுடா என்று சொல்ல, அப்போது சுயநிலைக்கு வந்த விஸ்வா, நான் ஒன்றும் அவளை பார்க்கல, அங்க சரண் மச்சானும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்ல, அப்போது இருவரும் வந்து விஸ்வாவின் அருகில் வரவேற்பில் நின்று கொண்டனர். நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா என்று முத்துக்குமாரிடம் துரைசாமி கேட்க, ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அப்ப நாங்க தான் லேட் பண்ணிட்டோம் போல. இல்லைங்க, நாங்க தான் முன்னாடியே கிளம்பிட்டோம் என்றார் முத்துக்குமார். பெரிய சம்மந்தி எங்க? அண்ணா சமையல் வேலை எப்படி நடக்குன்னு பார்க்க போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க, விஸ்வா சரணுக்கு மட்டும் கேட்கும்படி, நான் கேட்டதை எடுத்து வச்சிட்டீங்களா என்றான். அதெல்லாம் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன், இப்போ அதை எடுத்து உங்க கார்ல வச்சுட்டு தான் வரேன். தேங்க்யூ மச்சா. இல்ல விஸ்வா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க என்று சொல்லி அவனின் கைகளை பற்றி கொண்டான். கேமராமேன்களிடம் லொகேஷனை சொல்லிவிட்டு வந்து சந்துரு, டேய் நீ போய் ரெடி ஆகிட்டு வந்து இங்க நின்னுக்க, கீத்து ரெடி ஆனதும் ஸ்டேஜ் ஏறிக்கலாம்ல, ஏன்னா இன்னைக்கு நைட் மட்டும்தான் சொந்தக்காரங்க இருப்பாங்க, போட்டோ எடுக்க டைம் ஆகும்ல என்று சொல்ல, சரி மச்சான், நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் என்று சரணிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். கீர்த்திக்கு பியூட்டிஷன் மேக்கப் போட்டு கொண்டிருக்க, சத்யா வினோதினி இருவரும் கீர்த்தியை படாத பாடு படுத்தி கொண்டிருந்தனர். இதற்கு இடையே கயலும் துருவும் நண்பர்களாகிவிட அவர்கள் இருவரும் யாரையும் தொந்தரவு செய்யாமல் விளையாட ஆரம்பித்தனர். இருப்பினும் பிருந்தா எந்த வேலை செய்தாலும் அவர்களின் மேல் ஒரு கண் வைத்து கொண்டேதான் இருந்தாள். சிறிது நேரத்தில் மண்டபத்தில் அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் வந்துவிட, ராஜி மங்கையிடம், இப்பவே ஸ்டேஜ் ஏற சொல்லிடலாம், கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் போட்டோ எடுக்க லேட் ஆச்சுன்னா அப்புறம் விஸ்வா கீர்த்தியும் ரொம்ப டயர்ட் ஆகிருவாங்க, காலையில 4 மணிக்கே முகூர்த்தம் இருக்குல்ல என்று கூற, அதற்கு மங்கை, சரிங்க, நான் போய் கீர்த்தி ரெடி ஆகிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன், நீங்க மாப்பிள்ளைய போய் பாருங்க என்று சொல்லி கீர்த்தியின் அறைக்கு சென்றார். கீர்த்தி ரெடியாகி கொண்டிருக்க, மங்கை, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, ரிசப்ஷனுக்கு நேராகிட்டு இருக்கு என்று சொல்ல, பியூட்டிஷன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல மேக்கப் முடிஞ்சிரும் என்று சொல்ல, உடனே மங்கை, மேக்கப் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வாங்க, நான் போய் பிருந்தாவை வர சொல்றேன் என்று வினோதினியிடமும் சத்யாவிடமும் சொல்லிவிட்டு சென்றார். கீர்த்தி ஒருவித பதற்றத்துடன் அமர்ந்திருக்க, சிறிது நேரத்தில் அங்கு வந்த பிருந்தா அவளின் கைகளை பிடித்து, டென்ஷன் ஆகாது கீர்த்தி, இனிமே உன்னோட லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரையும் புரிஞ்சு நடந்துக்கணும் என்று கூறி அவளின் நெற்றியில் முத்தமிட, அப்போது வாணியும் ராஜியும், கீர்த்தி ரெடியாமா, விஸ்வா ஸ்டேஜில் ஏறிட்டான் என்று சொல்லி கொண்டு உள்ளே வந்தனர். உடனே பிருந்தா அவளை தன்னோடு சேர்த்து ஒரு முறை அணைத்து கொண்டு, பயப்படாம ஸ்டேஜ் ஏறு என்று சொல்லிவிட்டு அவளின் ஒரு கையை பிடித்து கொள்ள, சத்யா மற்றொரு கையை பிடித்து கொண்டாள். வாவ் கீர்த்தி, இந்த லெகங்கால செம்மையா இருக்க என்று சொல்லி வினோத் தன் போனில் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். கீர்த்தியை வெளியே அழைத்து வர அனைவரின் கண்களும் அவள் மேல்தான் இருந்தது. அண்ணி, நீங்க இவளை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வீடியோ எடுக்கணும் என்று சொல்ல, பிருந்தா அவளை அழைத்து கொண்டு ஸ்டேஜ் ஏறினாள். விஸ்வாவின் கண்கள் கீர்த்தியே இமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தது. அவன் தனக்குள்ளே, இது உண்மையா, நீதானா விஸ்வா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவளின் நீல நிற லெகங்காக்கு மேட்ச் ஆவது போல் ஒரு கோட் சூட்டுடன் ஆண்களுக்கே உண்டான கம்பீரத்துடன் நின்றிருந்தான். பிருந்தா விஸ்வாவிடம், இங்க பாரு விஸ்வா, இனிமே இவ உன்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு கீர்த்தியின் ஒரு கையை எடுத்து அவன் கையில் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர, பிருந்தாவின் கை கீர்த்தியின் கையிலிருந்து மெல்ல பிரிய ஆரம்பித்தது. கீர்த்தி கையை மடக்காமல் அப்படியே வைத்திருக்க, விஸ்வா ஆர் யூ ஓகே என்று கேட்டதில் சுயநிலைக்கு வந்தாள். பிருந்தா கண்ணீரை துடித்து கொண்டு கீழே இறங்கி வர, அப்போது வாணி ராஜியிடம், எவ்வளவு நல்ல குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம வீட்டுக்கு கீர்த்தி வரப்போறா, அவளை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் என்று சொல்ல, ராஜி ஆமாம் என்பது போல தலையசைத்தார். பிருந்தா வாணியின் அருகில் வந்து நிற்க, அப்போது வாணி அவளிடம், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நாங்கள் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம் என்று சொல்ல, பிருந்தா சரிங்கம்மா என்றாள். ராஜி அவளின் கவனத்தை திசை திருப்ப நினைத்து கொண்டு, ஆமா எங்கம்மா உன்னோட வீட்டு ஆளுகளையே காணோம் என்று கேட்க, பிருந்தா அதோ அங்க இருக்காங்க என்று துரைசாமியையும் மங்கையும் கை காட்டினாள். பிருந்தா, நான் உன்னோட அம்மா அப்பாவை கேட்டேன் என்றார் ராஜி. அவங்களத்தாமா காட்டுறேன் என்றாள் பிருந்தா சிரித்து கொண்டே.
பிருந்தா துரைசாமியையும் மங்கையையும் தன் அம்மா அப்பா என்று சொல்ல, அப்போது வாணி, எங்களுக்கு புரியலமா, அவங்க எப்படி என்று ஆரம்பிக்க, உடனே பிருந்தா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பான்னு யாரும் இல்லம்மா. நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எனக்கு இப்படி அத்தை மாமா உருவத்துல ஒரு அம்மா அப்பாவையும் என் மேல உயிரா இருக்க சரணையும் தந்தது கீர்த்தி தாம்மா. அவ +2 படிக்கும்போது பர்த்டே செலிப்ரேட் பண்ண எங்க ஆசிரமத்துக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. என்னை பார்த்ததும் கீர்த்திக்கு பிடிச்சிருச்சு. அவ சரண் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. 1 வருஷம் 2 பேரும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் என்றாள் முகத்தில் புன்னகையுடன். சாரிம்மா, நான் தெரியாம கேட்டுட்டேன் என்று ராஜி சொல்ல, அதற்கு பிருந்தா, இதுல என்னமா இருக்கு, பரவாயில்ல விடுங்க, நான் சரணை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப, அப்போது அங்கு நின்று அவர்களின் சொந்தக்காரர்களிடம் பேசிக்கொண்டிருந்த மங்கையையும் துரைசாமியையும் ஏதோ தியாகிகள் போல இருவரும் பார்த்தார்கள். சரண், இன்னும் இங்க என்னடா பண்ற, இனி யாரும் வரமாட்டாங்க, வா உள்ள போலாம், அங்க கீர்த்தியும் விஸ்வாவும் ஸ்டேஜ் ஏறியாச்சு என்று சொல்ல, சரண் சரி போலாம் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி மண்டபத்திற்கு வந்தான். மங்கையும் துரைசாமியும் ஒரு ஓரத்தில் நின்று கீர்த்தியையும் விஸ்வாவையும் பார்த்து கொண்டு நின்றனர். அப்போது துரைசாமி, ஏண்டி, நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதா, நான் ஒன்னும் கனவு காணலையே என்று கேட்க, மங்கை அவரின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டார்.